இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா. போதும்மா. முருகையா, இது உனக்கே சரியாயா? அந்த முருகன் தான்ப்பா தகுந்த சமயத்துல சங்கர் அனுப்பி உங்க உயிரை காப்பாத்தினான். ஏம்மா, அந்த ஆபத்து பார்த்தவன் திடீர்னு அந்த சமயத்துல எப்படி இங்க வந்தா? ஆச்சரியமா இருக்குதே. அவரு வேற யாரும் இல்லப்பா, வேதாந்தி உருவத்துல வந்து சங்கீதத்தால உள்ளத்தை கொள்ள கொண்ட நம்ம மியூசிக் மாஸ்டர். அப்படியா? ஏமா, அந்த சங்கர் உனக்கு முன்னாலே தெரியுமா? ஆமாப்பா, ஏற்கனவே எனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல அவரோட கைகள் தான் எனக்கு காவலா இருந்தது. ஏமா, அவ்வளவு நல்லவ இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வர காரணம்? அது என் மேல அவருக்கு இருக்கிற... போங்கப்பா. என்னமா சொல்ற நீ? என்னமா சொல்ற? ஏமா, அப்படியானா நீ அவனே? ஆமாப்பா. நீ ஆமான்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு ஆயுசையே பிடிக்கிற சக்தி இருக்குதுமா. பெண்ண வளர்க்கிறம்மா, அர்ச்சனை புஷ்பமா பாதுகாத்துட்டு வர்றேன். அத பத்தியமா இந்த தெய்வத்தினுடைய பாதங்கள்ல தான் நான் சமர்ப்பிச்சாகணும். அப்பா, எப்பவோ செய்த முடிவுக்கு இப்ப நீங்க உயிர் உண்டாக்க நினைக்கிறது பெரிய தவறுப்பா. அம்மா, என்னுடைய எண்ணம் வலிமையானது, நியாயமானது. அதுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா, என்னோட மனநிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எதுவா இருந்தாலும் சரி, என் எஜமான் தனிகாசலத்தினுடைய மகனை தவிர வேற ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட முடியாது. என்ன மேனேஜர், வெற்றி அடிச்சிட்டீங்க. உங்களோட விடாமுயற்சியில் வெற்றி அடிச்சிட்டீங்க சார். என்ன சொல்றீங்க? பார்வதி அம்மாவோட உண்மையான விலாசம் கிடைச்சிருக்கு. ஆமா சார், திருச்சியில அவங்க காத்தமுத்துங்கிற வீட்டுல நான் தங்கி இருக்காங்க. சொல்லுப்பா. வேடா வேலைக்கு சாப்பிடாம பசியும் பட்னியுமா அரைஞ்சதுனால அவனுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துருச்சுமா. கடவுளே, இப்ப எப்படி இருக்கப்பா? ரொம்ப சீரியஸா இருக்குதுமா. அம்மா அம்மான்னு அதறிக்கிட்டே இருக்கிறான். உடனே தாயார் கூட்டிட்டு வாங்க, இந்த நிலைமை ரொம்ப மோசமா போயிடும்னு டாக்டர் சொல்றாருமா. ஐயோ அண்ணா, நான் இப்பவே புறப்படணும். புறப்படுமா? தயாரா இருக்கு, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நல்லா இருக்கணும்ப்பா. ஐயா ஐயா, நீங்க கடவுள் மாதிரி சேர்ந்தீங்க. அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை. எப்பாடுபட்டாலும் அவனை காப்பாத்தி கொடுத்துருங்க. யா காப்பாத்தி கொடுத்துருங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. ஐயா, நான் வரட்டுமா? தைரியமா போயிட்டு வாமா. காத்தமுத்துங்கிறவர் வீடு சாருங்களே. ஆமா, என் பேரு தான் காத்தமுத்து. பார்வதி அம்மா இருக்கிறது இங்கதானே? ஆமா ஆமா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அவங்க சிங்கப்பூர் தனிகாசல சம்சாரம் தானே? ஆமா, அவங்களுக்கு ஒரே மகன் இல்லையா? ஆமா ஆமா. கூப்பிடுங்க, முதல்ல அவங்களை கூப்பிடுங்க. அவங்க காலில் விழுந்து நான் பாத பூஜை பண்ணணும். அவங்க இப்பதான் பட்டணத்துக்கு போறாங்க. பட்டம் போயிட்டாங்களா? ஏன் ஏன்? அவங்க மகன் சிநேகித வீட்டுல காய்ச்சல கலக்கான்னு சொல்லி தகவல் வந்தது. இந்த உனக்கு ஆசை போகலையா? எத்தனை நாளைக்கு தான் இந்த பாரத்தை சுமக்க போறனோ? முருகையா, நீ செய்யறது சரியாயா? தம்பி தம்பி, எங்கப்பா சங்கர்? அதோ அம்மா, கிட்ட போறாத, ஷாக் அடிக்கும். அம்மா அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உனக்கு உடம்பு சரியில்லை. இவன் சொன்னா இவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. இவனுக்கு நான் வைத்தியம் செய்யலாமா? என்ன வைத்தியர, இன்னும் உங்களுக்கு அந்த துள்ளல் அடங்கல. இந்த கொடுமையை அனுபவிக்க நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? பாவத்தின் சின்னம் தானே பணம். அது உங்ககிட்ட நிறைய இருக்குது. அந்த பாவ சுமைய நான் சுமந்துட்டு உங்களை எல்லாம் ரட்சிக்கலாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு. ஏய், நலவாடு பாவமே, பணம் பாவத்தின் அடையாளம். அதனோட பருவு தெரியுமா? பரவாயில்லையே, நிறைய படிச்சிருக்கிறியே. ஏன் புத்தா, உன் உடம்புல ஏன் கையால எழுதி நான் படிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. கடவுளே கடவுளே, எந்த பணத்தாலேயே மக உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு விலகி ஓடினேனோ அதுவே அதுவே வேற உருவத்தில் வந்து வதிக்குதே. நான் என்ன செய்யட்டும்? சபாஷ், சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே.
ஆபத்து அக்னி அஸ்திரமா வந்து உன் மகனை வதைக்க போகுது. வேடிக்கைய நான் நினைச்சேன் கண்மூடி கண்டிருக்கிறதுக்குள்ள உன் மகன் இதே மாதிரி சாம்பல் ஆயிடுவான். தம்பி தம்பி உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் மகனை ஒண்ணும் பண்ணிடாதேப்பா, பண்ணிடாதே. ஐயோ அம்மா, உங்க கால தூசிக்கு சமாதானம் இல்லம்மா. இந்த ஈரப்பையோட காலை பிடிக்காதீங்க. எழுந்திருக்கம்மா. ஐயோ எழுந்திருக்க. தம்பி தம்பி, நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன். என் மகனை காப்பாத்து. உன் வாக்குறுதியை நான் நம்பலாமா? என் மகன் மேல ஆணை. அது போதும், அது போதும். வா வா. நான் யார் தெரியுமா? பாவி, பணப்பி, நாணயம் கெட்ட நம்பிக்கை துரோகி. அதெல்லாம் என் குணாதிசயங்கள். நான் கேக்குறது நம்ம உறவை பத்தி. நான் யாரு? நீ யாரு? ஓ மக, அது மூத்த மக. அப்படி நான் சொல்ல, நீதான் சொல்லியிருக்க. அதனால சொல்றேன், மூத்தவன் தான் ஆஸ்திக்கு முதல் வாரிசு அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. பாவி, நீ ஒரு பேய் பிசாசா இருந்தா கூட சரிதான். சொத்து சுகம் எல்லாம் உனக்குதான். என் மகனை மட்டும் உயிரோட விட்டுடு. மனித வாடியே வீசாது ஒரு காட்டுல போய் நாங்க 2 பேரும் பழிச்சுக்கிறோம். ஆஹா, என்ன இருந்தாலும் நீ ஒரு அருமையான தாய். ஒண்டர்ஃபுல் மம்மி. என்ன தாயின்னு சொல்ல கூட உனக்கு வாய் வருது. சொல்லித்தான் ஆகணும், வேற வழி. அப்பத்தான பசுபதிக்கு என் மேல நம்பிக்கை பிறக்கும், பணப்பட்டி வாய திறக்கும். நீ என்ன சொல்ற? உன் புருஷனுடைய ஓ ஐ எம் வெரி சாரி மம்மி, வெரி சாரி. எங்க அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பசுபதி கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போவேன். நான் தான் உன் மகன் சங்கர்னு அவனுக்கு நீ சொல்றது. நீயும் நானும் தாயும் மகனுமா நடிக்கணும். அதாவது அவனுடைய மக கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும், அதாவது அவனுடைய ஆஸ்திக்கெல்லாம் நான் சட்டப்பூர்வமா சொந்தக்காரனா ஆகிற வரைக்கும். அதுக்கு முந்தி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை வெளியிட்ட உன் மகனை அப்படி எல்லாம் செஞ்சிடாதப்பா. நீ சொல்றபடி எல்லாம் நடக்கிறேன். ஆஹா, என் மாமனார் வீட்டுக்கு போலாமா? நேரமாவது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். எஜமா எஜமா, யாரோ பார்வதி அம்மா. பார்வதி அம்மாடா? ஆமாங்க, அவங்களும் அவங்க மகன் சங்கரா 2 பேரும் உங்களை பார்க்க வந்து. அப்படியா? முருகையா, முருகையா, இப்பதான் இந்த 7 மேல உனக்கு கருணை பிறந்ததாயா? முருகையா, அவங்க முருகையா, எஜமானி அம்மாவா? அம்மாவா? கும்பிடா தாயே, கும்பிடு. இதெல்லாம் என்ன சொல்லுமல? நிக்கிறீங்களா? நிக்கிறீங்க? வாங்கம்மா, உட்காரு. வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா, உட்காரு, உட்காரு. சௌக்கியமா சொல்லுமல? எஜமானுடைய உப்பத்தில் வளர்ந்த இந்த உடம்புக்கு சௌக்கியத்துக்கு என்னம்மா குறைச்சல்? அம்மா, நான் பிறவி எடுத்த பையனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கிறேன். உங்க கால் பட்டு தான் இந்த வீட்டுல தெய்வீக கலையே வந்திருக்கு. உட்காருப்பா. அம்மா அம்மா, என்ன வார்த்தைமா சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? தெய்வத்தினுடைய சன்னிதானத்துல கையை கட்டிக்கிட்டு பேசாம நிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலையுமே இல்லம்மா. ரொம்ப பெருமைப்படுத்துற சொல்லுமல. அம்மா, ஐயாவை கொலை செய்தது நான் தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல தாயே, இல்ல. அந்த கொடுமையை செய்தது சாமுண்டிங்கிற துரோகிங்க. அப்படியா? அட கடவுளே, நிரபராதியான உன்னை அவர்தான் தப்பா நினைச்சிட்டாரா? ஆமாம்மா, ஐயா சாகறதுக்கு முன்னாலே என்ன கூப்பிட்டு சோழமனே, அவசரப்பட்டு முடிவெடுத்து என் மனைவியும் மகனையும் எங்கேயோ அனாதையா அனுப்பிச்சுட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இந்த ஆஸ்தி பூரா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுன்னு கட்டளை போட்டாருங்க. அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இத்தனைக்கு எதிர்பாராததுமா அது நிறைவேறிடுச்சு. இந்தாங்கம்மா உங்க ஆஸ்தி. சங்கர். ஏ, சந்தேகமா இருக்கா? இவன்தான் சங்கர். ஆமாம்மா, சின்ன வயசுல நானே தூக்க முடியாத அளவுக்கு துள்ளுன்னு துள்ளுவாரு. ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பா இருப்பாரு. உலகம் ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. அதை ஃபாலோ பண்ணி நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் இல்லையாம்மா? அதான் நீயே சொல்லிட்டேப்பா. தம்பி புது மாதிரியா வளர்ந்துருக்காருங்க.
உங்களுக்கும் தம்பிக்கு இந்த ஏழையினுடைய விண்ணப்பம். ஐயா சாகும்போது என் மகளை தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு கட்டளை போட்டாருங்க. அதை நிறைவேற்றினாத்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாருங்க. அதுக்கு என்னப்பா? வாங்க என் மகளை காட்டு. வாங்க வாங்க. உமா உமா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உமா இவங்கதான் இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பாருங்க என் எஜமானி அம்மா. இவங்கதான் அம்மா, இதான் என் மகன் உமா. உங்க காலடியில ஒப்படைச்சிட்டேன். அவளை காப்பாத்தி கரை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்புமா. நமஸ்காரம் பண்ண அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணுமா. தீர்காயுசாயம்மா. இப்படி உட்காரம்மா. எது வரைக்கும் படிச்சிருக்கம்மா? பியூசி பாஸ் பண்ணிருக்கேன். பாட தெரியுமாம்மா? ஓ, சோழமலை, உங்க மகளுக்கு படிப்பு மட்டும் இல்ல, நல்ல குணமும் இருக்கு. எல்லாம் உங்க ஆசைதாம்மா. உங்களுக்கு மருமகளா வர போதில்ல. உமா இதாம்மா சின்ன எஜமா சங்கர். இவருக்கு தான் நீ வாழ்க்கப்பட போற. என்னப்பா இது? எப்ப பார்த்தாலும் என் கல்யாண பேச்சு தானா? நான் வரேன். அம்மா அவங்களுக்கு பிரயாண கலப்பா இருக்கும். கூட்டிட்டு போய் குடிக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு காசு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா. வாங்க. போங்க மாப்பிள்ள. நான் என் வேலையை முடிச்சுட்டேன். என் வேலையை முடிச்சுட்டேன். என்னையும் கூப்பிட்டுங்க. நீங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் நான் உங்க நிரந்தர அடிமை. இவ்வளவு சீரியஸ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களே. இன்னும் அரை மணி நேரத்துல இந்த மருந்தை கொடுத்தாகணும், இல்லைன்னா ஆபத்து. டாக்டர், இங்க உதவிக்கு வேற ஆள் இல்ல. மருந்து வாங்கிட்டு வர இந்த பையனை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? ஓயே ஆரம்பம், சீக்கிரமா எடுத்து வாங்கிட்டு வாடா. சரிங்க சார். என்னப்பா முக்காரா நோட்டே? சாப்பிட்டு போ, சாப்பிட்டு எகிரிடும். இதெல்லாம் போமா. அட பய 10 ரூபா நோட்டு தான். யோ யோ, அட பாவி, 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு 9 ரூபாய் திருப்பி கொடுத்துடலாம்னா போயிட்டானே. 9 நாள் பாவத்தையும் ஒரு நாள்லயே என் தலையில கட்டிட்டு போயிட்டானே. சரி, ஒரு நாளைக்கு திருப்பி கொடுத்துருவோம். அட பய உடம்பு ரிப்பேர் போல இருக்கு. அதான் டாக்டர் சீட்டு வச்சிருக்கான். கற்பகா, இந்த ஜென்மத்துல நீ எனக்கு செஞ்ச உதவிய மறுபிறவி எடுத்தாலும் மறக்க முடியாது. ஏழைக்கு ஏழை உதவது இது மனுஷனா பிறந்த கடமைதானே தாத்தா. திருமங்கைய நான் பார்க்காமலே கண்ணை மூடிடுவோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, நீங்க நிச்சயமா பழச்சிக்குவீங்க. இல்லப்பா, என் நேரம் நெருங்கிடுச்சு. கற்பகா தாத்தா, நீ எனக்கு ஒரு வரம் தருவியா? நீங்க என்ன கேட்டாலும் செய்ய காத்திருக்கேன் தாத்தா. தம்பி, திருமங்கைய கைவிட்டுடாதப்பா. தாத்தா, சத்தியமா கைவிட மாட்டேன் தாத்தா. தம்பி, ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்றேன். திருமங்க என் மக இல்ல. அப்படியா? ஆமாப்பா. யாரு பெத்த பொண்ணோ குழந்தையா இருந்தப்போ அத ஒரு திருட நகைக்காக ஆசைப்பட்டு கடத்திக்கிட்டு வந்து கொல்ல போனா. நான் அவளை காப்பாத்தி கண்ணுக்கு கண்ணா வளர்த்தேன். இப்ப நான் கண்ணை மூட போறேன். நான் இல்லைங்கிற குறை தெரியாம நீதான் அவளை காப்பாத்தணும். தம்பி, இதோ பாரப்பா, அவ சின்ன வயசுல கழுத்துல போட்டிருந்த டாலை. திருமங்க திருமங்க. இருங்க தாத்தா, திருமங்க எங்க இருந்தாலும் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். திருமங்க திருமங்க, உனக்காக நான் ஊர் புறா தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன செய்துகிட்டு இருக்க? ஐயோ, இன்னைக்கு ஒரு கிராக்கியம் கண்ணுல கிடைக்கலையேன்னு பிள்ளையார் அப்பனை வேண்டிக்கிட்டேன். அவர் ஒரு பிள்ளையாரே எதிரில வந்தாரு. ஒரு டாஷ் அடிச்சேன். 10 ரூபா நோட்டும் டாக்டர் சீட்டும் கிடைச்சது. மீதியை திருப்பி கொடுக்கலாம்னா ஆளு கிடைக்கல. எப்படி கிடைப்பா? பாவச்சோளம் தலைமையில வேணும்னு எழுதி இருக்குது. என்னங்க சொல்ற? உங்க அப்பா ஷாக் கிடக்கிறாரு. அவருக்கு மருந்து வாங்குற அந்த பையனை பணத்தோட நான் அனுப்பிச்சேன். அந்த பணத்தையே திருடி அவருக்கு அந்த மருந்தை ஒட்டாம செய்திருக்கீங்க. ஐயோ, இப்ப அப்பா எப்படி இருக்காரு? உனக்காக தான் அந்த உசுறு இன்னும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்பா 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 அப்பா, வந்துட்டேன்ப்பா. திரும்பங்க வந்துட்டேன். அப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பா, ஏன்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இனிமே அவர் பேச மாட்டார் திருமங்க. நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. நம்மள விட்டுட்டு போயிட்டாரா? இனிமே பேச மாட்டாரா? அப்பா 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 அப்பா, ஒரு நாள் இல்லாம உங்களுக்கு பிடிக்கும்னு பொரி
வாங்கிட்டு வந்தனே கடைசியா உங்கள் வழி இருப்பதால் அப்பா 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 திருவங்க உன்னாலதான் உங்க அப்பா செத்தாரு. நான் மருந்து வாங்க கொடுத்த பணத்தை நீ திருட, உங்க அப்பா உயிரியை நீ திருடிட்ட. கற்பகம் நான் பாவி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. உன் திருட்டால உங்க அப்பா செத்த மாதிரி நீ எத்தனை பேர் சாவுக்கு உன் திருட்டு காரணமா இருந்தது. இனிமேலாவது இந்த பாவத்தோட பற்றி நீ செய்த தவறுக்குள்ள அதுதான் பிராய்ச்சி. இல்ல, இனிமே என் உயிரே போனாலும் திருட மாட்டேன், திருடவே மாட்டேன். இது சத்தியம். அப்பா உங்க மேல ஆணையா சொல்றேன், நான் இனிமே திருடவே மாட்டேன்ப்பா. அப்பா அப்பா என்ன திருத்தத்துக்காக உங்க உயிரையே விலையா கொடுத்துட்டீங்களேப்பா. அப்பா இந்த பொல்லாத உலகத்துல நான் எப்படி பாராதியா வாழ்வேன், நான் எப்படி பாராதியா வாழ்வேன். திருவங்க இந்த கற்பூரம் இருக்கிறவர்கள நீ அனாதை. உங்க அப்பாவுக்கு மரண திருவாயில நான் கொடுத்த வாக்கு. உமா இன்னொருத்தர் அறைக்குள்ள நுழையும் போது வரலாமான்னு கேட்டு நுழையிருந்தா எனக்கு வழக்கம். அந்த வழக்கம் எனக்கு உண்டு. ஆனா தன்னுடைய அறைக்குள்ள யாரும் தட்டிக்கிட்டு நுழையறது இல்ல. இது என் மனைவியுடைய அறை. மனைவி கல்யாணம்னு ஒண்ணு நடந்த உமா என்ன நீ வெறுக்க காரணம்? ஐயா, உப்பும் பாலும் ஒண்ணு சேர முடியாதுங்கிறது வெறுப்புனால இல்ல, இயற்கையே அதுதான். இதுவரைக்கும் எந்த பெண்ணுமே என்ன வெறுத்தது இல்லையே. இதுல இருந்து நீங்க இன்னும் உண்மையான பெண்ணை சந்திக்கலங்கிறது தெரியுதே. ஓ உமா, உன் கழுத்துல நான் தாலி கயிறை கட்டலன்னா அதே கயிறு சில உயிர்களுக்கு பாச கயிறா மாறிடுங்கிறத ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஐயா, கயிறு வியாபாரி மிரட்டாதீங்க. நீங்க இந்த அறையில நிக்க என்னால அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்துருச்சு. நீங்க போகலாம், நீங்க போகலாம். உமா எனக்கு கழுத்தை நீட்ட மறுக்கிறா. இந்த சதியில உன் பங்கு எவ்வளவோ? ஐயோ, நான் ஒரு பாவமும் அறிய மாட்டேன். உனக்கு நான் 1/2 மணி நேரம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள அவளை சரிப்படுத்து போ. நீ என்ன செய்ய சொன்னாலும் என் மனசாட்சி எல்லாம் கொன்னுட்டு செய்வேன். தயவு செய்து என் மகனை மட்டும் விட்டுடு. விட்டுடுறேன். முதல்ல எங்க 2 பேத்துக்கு திருமணம் நடக்கட்டும். சட்டப்படி சொத்து எனக்கு வரட்டும். பிறகு சங்கருக்கு சிறையிலே இருந்து கல்தா, உனக்கு இந்த எல்லையிலேயே இருந்தே கல்தா. இடையில ஏதாவது தகராறு பண்ணுன சங்கர கைலாசத்துக்கு அனுப்பிச்சுடுவேன். வேண்டாம் வேண்டாம், அந்த பொண்ணு கால விழுந்தாவது நான் சம்மதம் வாங்குறேன். சொல்லாதே, கை போ. உமா, உமா, ஏம்மா அழற? அவனைக்கு அது ஒண்ணுதானே அத்தை ஆறுது. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சஞ்சலப்படலாமா? அழிய போற வாழ்க்கைய நினைச்சு ஆனந்தப்பட முடியுமா? அன்பே உருவானவர் உங்க அப்பா. அவர் உனக்கு துன்பத்தை தேடி வைப்பார்னு நீ நினைக்கிறியா? இதுவரைக்கும் நினைக்கல, ஆனா இப்ப நினைக்கிறேன். என்ன தோட்டத்துல புதுசா ஒரு செடிய வைக்கணும்னா கூட என்ன ஆலோசனை கேட்டு செய்யற அப்பா. 1000 காலத்து பயிர் கல்யாணம், அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டிருக்க வேண்டாமா? கேட்கலன்னாலும் அவர் உனக்கு கெட்டது செய்வார்கள். உன்னால எப்படியுமா எண்ண முடியுது? அத்தை, உண்மையா சொல்றேன். அப்பா எனக்கு தேடி தர்ற வாழ்க்கை மன வாழ்க்கை இல்ல, சிற வாழ்க்கை. அவர் என் கழுத்துக்கு தேடி தர்ற கயிறு தானி கயிறு இல்ல, பாச கயிறு. அத்தை, பாச கயிறு. நீ நினைக்கிறது தப்பு உமா. பம்பரத்து கழுத்துல கயித்து சுத்துறது அதை கட்டி போட இல்லம்மா, அழகா சுத்து விடத்தான். நீங்க 1000 தான் சொன்னாலும் அத்தை, உங்க மகனை நான் ஒரு நாளும் கட்டிக்க முடியாது. உமா, உமா, என் வயித்துல பால வார்ப்பேன்னு நினைச்சு வந்து பாறாங்கல்லையே தூக்கி போட்டுட்டியம்மா. உமா, நீ என் வீட்டு மருமகளா வந்தாதாமா என் குடும்ப விளக்கு எரியும். இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடுமா, அழிஞ்சு போயிடும். ஏன் என்ன தவிர இன்னொருத்தி வந்து அந்த விளக்கை எரிய வைக்க முடியாதா? ஐயோ ஆண்டவனே, நான் உனக்கு எதை சொல்லி விளங்க வைப்பேன்? அத்தை, எனக்கு தாயில்லாத குறைய உங்களை கண்ட பிறகுதான் மறந்தேன். என் துயரத்தை தீர்க்க வந்த தெய்வமா உங்களை வழிபடுறேன். அந்த தெய்வத்துக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன், என்ன இந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தாதீங்க அத்தை, வற்புறுத்தாதீங்க. உமா,
உன்னையே வீட்டு மருமகளாக்குறது மூலம்தாமா என் நன்றி கடனை தீர்த்துக்க முடியும். என்ன சொல்றீங்க அத்தை? உமா, எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும்னு கற்பனையே பண்ணாத சொத்தை இத்தனை காலம் கட்டி காத்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு உங்க அப்பா. அந்த சொத்தை ஆனா இன்னொருத்தி என் வீட்டுக்கு வரது என்னால எப்படிமா சகிச்சுக்க முடியும்? அத்தை, ஒரு பெண்ணுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு லட்சாதிபதியின் மனைவியா வாழறதை விட பிடித்தமான ஒரு கூலிக்காரன் மனைவியா வாழறதுதான் விரும்புறேன். உமா, நான் இப்படி கேக்குறேனேன்னு நினைக்காதே. நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா? ஆமா அத்தை, நான் நடமாட காரணமா இருக்கிறது உயிர். அந்த உயிருக்கே காரணமானவர் அவர் பாருங்க அத்தை. இத பாருங்க அத்தை, இவர்தான். ஏன் தழறீங்க? அழலம்மா, அழலே. விதியோட வலிமைக்கு முன்னால கேவலம் மனிதனோட சக்தி எவ்வளவு அற்புதமானதுங்கிறத நினைச்சு ஆச்சரியப்படுறேன். அத்தை, ஒரு சமயம் அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உமா, என் தாய் தனக்கு எப்படிப்பட்ட மருமகள் வரணும்னு விரும்புவாங்களோ அத்தனை பொருத்தமா உங்ககிட்ட இருக்கு. தாயோட வந்து உன்னை மனம் பேசுவேன்னு சொன்னார். அத்தை, நீங்க அந்த தாயோட இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க. நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமானா அந்த தாய் உள்ளம் தாங்குமா? அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணோட மனசு உங்களுக்கு நல்லா புரியும். இனிமேல என் வாழ்க்கைக்கு குறுக்கே வர நீங்க முயற்சிப்பீங்களா? இவரை நான் கட்டிக்க நீங்க தடையா இருப்பீங்களா? மாட்டேம்மா, மாட்டேம்மா. என்ன நம்ப. நீ மனப்பூர்வமா யாரு விரும்புறியோ அவனே உனக்கு மாலை சூட்டணும். மனவொத்த தம்பதிகளா பல்லாண்டு வாழணுமா, பல்லாண்டு வாழணும். மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்னு என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்னு என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தானோ? ராணி உந்தன் மேனி என்ன? ராஜவீதி தோற்றம் தானோ? கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ? கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ? மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன? என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. கண்படும் வேளையில் கைப்படுமோ என்று கலந்தது நூலா? இடைப்படும் பாடோ சதிராட்டம், இலைகளில் ஆடும் கனியாட்டம், கண்ணோட்டம் என் தோட்டம். மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன? என்ன? மன்னன் முகம் கனவில் வந்தது, உடலில் வந்தது. மின்னலில் மேனியும் பின்னலில்
பூவாலி கூந்தலும் மிதப்பது யாராடு புதுமழை போல நீரோடு அதிசய நதியில் நானாட நீயாட ஆஹா தேனோட மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்னு என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது பார்வதி அம்மாவும் சுரேஷ் கெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம போலீஸுக்கு போனது தெரிஞ்சா பார்வதி அம்மாவுக்கும் டேஞ்சர். நமக்கு மாட்டான் சரி கொன்னு கூடையில அள்ளிடுவான். ஆமாமா குப்பக்காரன் தான் அவன். அவன் கூடையில அல்றதுக்கு முன்னால நாம இந்த காரியத்தை சாதிக்கணும். ஆனா அடையாள சின்னம் இல்லாம அவன் ரகசிய இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்கிறேன். என்னது எப்போ வீடு கலகல கலகலான்னு இருக்கும். இன்னைக்கு என்ன பூமி எங்கட மாதிரி இருக்கு. வாத்திருமங்க உட்கார். அட ஏன் அழுற? என் வாழ்க்கையே படுபாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லு, ஜாக்கிய போட்டு தூக்கி நிறுத்துறேன். உனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு மோசமானவனுக்கு என்ன கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாங்க. இதுக்கா கவலைப்படுற? போடா பொறுக்கி, உன்னை கட்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னா போச்சு. பொம்பளை என்ன புடலங்காய் என்ன நினைச்சா? யார் அவனை ஏன்ட்ட விடு. நரம்ப கட்டி பெரும்புற கட்டி. யாரு நீ? உன் பாட்டி. யாரு உன்னை உள்ள விட்டது? காவலோடு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு நீ. உன்னையே இந்த வீட்டுல பிரியா விட்டுருக்காங்க. ஏன் என் தங்கச்சிய பார்க்க நான் வரக்கூடாதா? மரியாதையா வெளியில போ, இல்ல உன் கழுத்தை ஒட்டிச்சு வெளியில தள்ளிடுவேன். ஏய், கிட்ட நெருங்காதே. நீ ஏன் பயப்படுற? 2 எலும்பை இடம் மாத்தி வச்சா புத்தூர் வைத்தியருக்கு பொழப்பு கிடைச்சாப்புல இருக்கும். டாடா, நான் போயிட்டு வரட்டுமா? என்னையா புரிஞ்சுதா? உஷார் உஷார். எல்லாம் பசியோட பாத்துட்டு இருக்கா. போட பார்த்து போட வேணாம். அதுதானே எனக்கு தேவை. சேர்த்து வச்சு இந்தா. யாருன்னு திறந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி நேரா போறீங்க? யாருன்னு? ஏயா என்னமோ மாதிரி வாழு வாழுன்னு கத்துறீங்க. நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் உங்க பாஸோட சாக்ரட்டி. ஒரு அர்ஜென்ட் உத்தரவோட வந்திருக்கேன். இத பாரு. வாங்கம்மா வாங்க, உட்காருங்கம்மா. இப்படி உட்காருங்க. அம்மா பாசோட உத்தரவு என்னங்கம்மா? ஒரே பசி. பாசுக்கா? யா எனக்குயா? நீ போய் அர்ஜென்ட்டா கோழி பிரியாணி வாங்கிட்டு வா. நீ போய் குல்கண்டியும் குங்குமப்பூவையும் மிஸ் பண்ணி வாங்கிட்டு வா. பால் சேர்த்து கொண்டு வரமா? கரெக்ட். அப்பதான் பாஸோட உத்தரவை சொல்ல முடியும். சரிம்மா, இப்பவே கொண்டு வரோம். ஓடுங்க ஓடுங்க. இவங்க அண்ணாத்த உன் பேரை வச்சுக்கிட்டு சுரேஷ் பசுபதி வீட்டுக்கு வந்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன் ஜோடிய படா பேஜாரு பண்ணா அந்த பசுபதி. அண்ணாத்த நீ சீக்கிரம் வரலன்னா உமால உயிரோட பார்க்க முடியாது அண்ணாத்த. சரி, அந்த பூச்சை உடைச்சு மெயின் ஆஃப் பண்ண முடியுமா? என்னால முடியாத காரியமே கிடையாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத. தங்கனுடைய ஆளு. ஆமா, விடக்கூடாது. இவளையும் பூச்சி வைக்கணும்.
தப்பிச்சிட்டான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஏண்டா கோரஸ் பாடுங்க? உங்களுக்கு வெட்கமா இல்ல? ஏண்டா என்கிட்டே சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு என்னையா ஏண்டா அம்பலத்துல விடுறீங்க? என்ன எல்லாம் அந்த ரப்பர் வாயை கரப்பகத்தினால வந்த வேணும் பாஸ். ரப்பர் வாயை கிழிக்கிற மேற்கொண்டு என்ன செய்யணும் பாஸ்? என்னுடைய வாழ்க்கை தொடர்கதையா வளரணும், சங்கருடைய வாழ்க்கை சிறுகதையா முடிக்கணும். ஏய், சங்கர் பசுபதி கிட்ட போய் உண்மையை சொல்றதுக்குள்ள பசுபதி கைப்பட அவனுடைய சொத்துரிமைய நான் எழுதி வாங்கிடுறேன். நல்ல யோசனை பாஸ். அது வரைக்கும் சங்கர் பயில என்கிட்ட நெருங்கி விடாம பாத்துங்க. அதுக்குள்ள அவன் வசமா கரைச்சிட்டா கோழி குஞ்சு மாதிரி அவன் அமுக்கி கொண்டு போய் அவனை ஆக்கி சாப்பிட்டுடுங்க. போங்க போங்க போங்க. தம்பி, நிலம், நீச்சு, வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் இதுல இருக்கு. அடாடா, உங்க நாணயத்தை எப்படி புகழ்றதுன்னே எனக்கு தெரியல. தம்பி, இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன், மனசுல பலு இல்லாம லேசா நடப்பேன். இவ்வளவு நாள் அந்த ஆசையை கட்டி காத்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது சம்திங்? ஐயோ 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 தம்பி, என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? பிரதிபலனை எதிர்பார்த்து கடமை உணர்ச்சியை நான் சத்தியமா கரப்படுத்திக்க மாட்டேன். நீங்க தான் மனுஷன், மனுஷன்னா நீங்க தான். எங்க அப்பாவுடைய ஆத்மா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அது இருக்கட்டும், இதையெல்லாம் சட்டபூர்வமா என் மேல மாத்தி எழுதுங்களே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துட்டேங்க. வக்கீல் ஐயாவு கூட போன் பண்ணி பத்திரமெல்லாம் எழுத சொல்லிட்டேன். அவர் இப்ப வந்துருவார். அடே அப்பா, தெரியாத ஞானியா இருக்கிறீங்களே. மத்தவங்க மனசுல நினைக்கிறத காரியத்துல முடிச்சு சொல்லுங்களேன். நான் கண்டிப்பா சொல்றேன். அம்மா, அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சொத்தெல்லாம் பறி போகுதேன்னு ஏருக்கு மாறா உளறி காரியத்தை கெடுத்த இதாரையும் பிள்ளையுடைய உடம்ப சுட்டு சுட்டு புல்லாங்குழல் ஆக்கிடுவேன். தம்பி, அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்களே. நான் சொன்னதுதான். நான் உங்களுக்கு சம்திங் தரேன்னு சொன்னா அம்மா சொன்னாங்க அது போதாது, சம்திங் சம்திங் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அம்மா, இதுக்காக இங்கேயும் அங்கேயும் நடந்து உடம்பாதிக்காதீங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்தான் எங்க முதலாளியுடைய மகன் சங்கர், எனக்கு வரப்போற மாப்பிளை. Glad to meet you, Mr. Shankar. தேங்க்யூ சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டாகணுமே. இதோ 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வாங்க மாடிக்கு போலாம். வக்கீல் சார், இன்னுமா டாக்குமெண்ட் ரெடி ஆகல? எல்லாம் ரெடி சார். கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாமா, நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுங்க. முருகையா, உன்னுடைய பேரருளால என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுறையா. உண்டாங்க வக்கீலையா, உண்டாங்க கையெழுத்து போட்டுறேன். ஆமா, சாட்சி கையெழுத்து யார் போடுறது? இதோ நான் இருக்கேன், நான் போடுறேன். நீயா? ஆமா, நானே தான். உனக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்க வந்திருக்கேன். என்னது என்னது? மிஸ்டர் சுரேஷ, இந்த சங்கரா மாத்திரத்துக்கு முறைப்படி சரங்கு நடத்த வேண்டாமா? என்னப்பா இது? சங்கர போய் சுரேஷ் நீ சொல்ற? இந்த தம்பி சங்கர் இல்லைன்னா வேற யாருதான் சங்கர்? அதான் தானே சங்கர்னு சொல்லிக்கிறானே. அப்படி நான் சொல்றது இருக்கட்டும், இப்ப உன்னையே சொல்ல வைக்க போறேன். மாமா, இது ஒரு மாதிரி பைத்தியம், தப்பா நினைக்காதீங்க. கரெக்ட் கரெக்ட். டேய், நீ வேதாந்தியா வேஷம் போட்டவனாச்சே. சங்கர்னா என்ன, சர்வேஸ்வரனா கூட வேஷம் போடுவேன். அப்பா தசாவதாரம், உனக்கு இது எத்தனையாவது அவதாரம்? அவதாரம் இல்ல தம்பி, ஆதாரம். அதனால அழிய போகுது நீ பூசிக்கிட்டு இருக்க சங்கர்ங்கிற அழுதாரம், தெரியுமா? நிறுத்து. வக்கீல் சார், இவன் என் மகன் உமாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஒத்த கால்ல நின்னான். ஏன் எஜமான் பிள்ளையை தவிர வேற யாரும் அவரை கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் மறுத்துட்டேன். அதனால ஆத்திரப்பட்டு இந்த குழப்பத்தையும் உண்டாக்குறான். ஆமா சார், அப்படித்தான். ஏப்பா, நீதான் சங்கர்னு வாயால சொன்னா போதுமா? அதுக்கு யார் சாட்சி? ஏயா, பெத்த தாயை விட பெரிய சாட்சி ஒண்ணு வேணுமா? நிச்சயமா இல்ல. அப்ப கூப்பிடுங்க எங்க அம்மாவை. அம்மாவா? எந்த ஊர்ல இருக்காங்க? மெய்யூர்ல. ஓஹோ, நீ பொய்யூர்ல பிறந்தவனாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? சார், உள்ளே இருக்காங்களே பார்வதி அம்மா, அவங்கதான் என் அம்மா, கூப்பிடுங்க.
நிரூபிக்க தவறுன உன் எலும்பை எண்ணுவேன். உண்மை எப்பவுமே தோல்வி அடைஞ்சது. கூப்பிடுங்க சார். ஏன்டா அப்படி கத்துற? பயந்துட போறாங்க. அம்மா கூப்பிடுற லட்சணம். அம்மா அம்மா நான் தாமா. அம்மா அம்மா நாகத்துக்கு எவ்வளவு வந்து அவன் தான் உங்க மகன்னு வளர்றாங்க. பாருங்கம்மா பாருங்க. அம்மா யாருப்பா நீ? அம்மா அதான் யாருப்பா நீன்னு கேக்குறாங்களே. உனக்கு தமிழ் புரியல? அம்மா அம்மா நீங்களா இப்படி கேக்குறீங்க? அம்மா என்னப்பா சொல்றேன்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. வேஷத்தினால பாசத்தை உண்டு பண்ண முடியாது. புரிஞ்சதா? கரெக்ட். ஒரு தாய் எந்த பொய்ய வேணாலும் சொல்லுவா. ஆனா தாம் பெத்த பிள்ளையே இல்லன்னு சொல்லுவாளா? அம்மா உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நியாயத்தோட உயிரை போக்கிட வேண்டாம்மா. இந்த அல்பாய்ச்சால் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. தைரியமா சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல இல்ல, நீ யாரோ என் மகன் இல்ல. போயிங்கிறது முடியாது, போக முடியாதும்மா. ஐயோ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே. முதல்ல என்ன வெளியே அனுப்புங்க. என் வயது போக மாட்டேம்மா. நீ போறியே? என் தாய்க்கு எனக்கு குறுக்க வந்தியா? உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு நான் பட்ட பாடெல்லாம் வீணாயிடுச்சு. நீ உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நாம் பெறாத ஒரு பாவியை என் மகன்னு சொன்னேன். நான் அப்படி போய் சொன்னதுக்கு தண்டனையாதான் ஆண்டவன் என் பிள்ளையை எனக்கு இல்லாம பண்ணிட்டானா? ஏஜமா பிள்ளை சங்கர் இவரா? என்னோட பிரேதத்து மேல விழுந்து நீ அழ வேண்டி இருக்க. உன்னோட பிரேதத்து மேல விழுந்து நான் அழம் தப்பாக்கி வந்துருச்சு. சுரேஷ், இந்த பாழா போன சொத்து சுகம் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ. என் பிள்ளைய மட்டும் உயிரோட விட்டுடுன்னு சொன்னேனே. என் வார்த்தையை நம்பாம என் கண்ணையே பறிச்சுட்டியடப்பானே. நீ நல்லா இருப்பியா? ரோஹி, ஆள்மாறாட்டம் செய்ததுக்கான தண்டனை உனக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிற மறந்துடாது. நான் இப்பவே போலீஸ் போன் பண்றேன். மிஸ்டர் பசுபதி, யாராவது அசைச்சிங்க, இந்த துப்பாக்கி தோட்ட அவங்க ரத்தத்தை ருசி பார்த்துரும். பி கேர்ஃபுல். என்னப்பா இது? எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சுரேஷ், சௌக்கியமா? இது என்ன நாடகம்? இத்தனை நாள் நான் ஆடினதுதான் நாடகம். இது நம்ம நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன். வில்லனுக்கு விளங்க மாற்ற காட்சி. நான் யார் தெரியுமா? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். சும்மா அப்படியே காத்தோட்டமா இருக்கட்ட மாதிரி தான் இத்தனை நாள் மப்டியில சுத்திக்கிட்டு இருந்தேன். கூடவே இருந்து உன் குட்டெல்லாம் உடச்சிட்டேன் பத்தியா? ஏன் வில்லாது வில்லா பாத்தியா? இவர்தான் உண்மையான சேடி. அது தெரியாம என்ன போட்டு உயிரை வாங்கினியே. நான் தான் சேடி சேடின்னு. சரி சரி, இது ஓடிட்டு போகுதா? அம்மா இத்தனை பேருக்கு முன்னால இப்பவாவது என் மகனேன்னு கூற மாட்டீங்களா? அம்மா அம்மா, என்னப்பா சங்கர், கடைசியில நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் சாமியார் வீட்டுல வந்திருக்க. ஆமா, நீ தாடி ஓட்டிய ஜோடி சேர்த்து விட்ட. சேர்த்து விட்டீங்க சார். மிஸ்டர் பசுபதி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். இந்த திருமங்க யார் தெரியுமா? அது சின்ன குழந்தையா இருந்தப்ப நகைகளுக்காக ஆசைப்பட்டு ஒரு திருட அவளை கடத்திக்கிட்டு போயிருக்கான். வரதன் தான் அவளை காப்பாத்தி சொந்த பொண்ணை போலவே வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. குழந்தையா இருந்தப்ப திருமங்க கழுத்துல கிடந்த லாக்கெட்டை கூட வரத அடையாளத்துக்காக என்கிட்ட கொடுத்திருக்காரு. இதோ அந்த லாக்கெட். அதே லாக்கெட்டு தான். அம்மா, காணா போற என் மகனாமா நீ? அம்மா அக்கா தங்கச்சி அப்புறம் இருக்கட்டும். அம்மா நீ போய் சின்ன முதலாளி பக்கத்துல நில்லுமா. வாடாடெல்லாம் அதை பார்க்கணும் தான் நான் கனவு கண்டுகிட்டு இருக்கிறேன். போ போ போ. ஆமா, மாப்பிள்ளை கோச்சுக்கு போறாரு. போ. அப்போ
என் மகளையே எனக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு கைமாறா நான் என்ன கொடுக்க போறேன்? என்னத்தை கொடுக்கறது? நம்ம கற்பகத்தை கேரளா திரும்ப கேட்கிறீங்க. கல்யாண பைசா ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி மிஸ்டர் கற்பகத்தை கொடுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் டூர் பண்ணிட்டு வர. சங்கர், வள்ளி திருமணம் மாதிரி வேலை வேடா விருத்தா எல்லா வேஷத்தையும் போட்டிய. சாதாரண பொண்ணு விட்டாரா மாப்பிளையை தேடி வருவாங்க, நீ பொண்ணையை தேடி வந்துட்ட. என்னப்பா தேடி வந்த மாப்பிளை? என்ன சார், 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தம் தான். முருகையா, நீ செய்தது அவ்வளவு சரதாயா. என்னப்பா கல்யாணம்னு உடனே கனவு சீன் ஆரம்பமாயிடுச்சா? மாணிக்க தேரில் கலசம் மின்னுவதென்ன